கமலஹாசனை பற்றி பேசியிருக்காரு. கமலஹாசன்லாம் ஒரு நடிகனே இல்லை அப்படின்ட்டு இருக்காரு. அவர் யாரை வந்து நல்ல நடிகன்னு சொல்கிறார் தெரியுமா? சரத்குமாரை தான் நல்ல நடிகன்னு சொல்கிறார். சரத்குமார் நல்ல நடிகர் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சிவாஜி கணேசன், கமலஹாசன் அந்த வரிசையில் வந்து கார்த்திக், நவரச நாயகன் கார்த்திக்னு சொல்கிற வரிசையில் சரத்குமாரை கொண்டு போய் நம்ம வைக்க முடியுமா? சரத்குமார் நல்ல நடிகர் அப்படிங்கிறதுல மாட்டு கருத்து கிடையாது. ஆனால் கமலஹாசனையும் சரத்குமாரையும் நம்ம கம்பேர் பண்ணி பேச முடியுமா? கமலஹாசனுடைய நடிப்பில் வந்து நடிப்பு தெரியுமா? இவர் சொல்கிறார், கமலஹாசனுடைய நடிப்பில் நடிப்பு தெரியும், நடிப்பு தெரியாமல் நடிக்கக்கூடிய ஒரு நடிகர் அப்படின்னா சரத்குமார் அப்படிங்கிறாரு. கமலஹாசன் வந்து அவர் நடித்த குருதி பொண்ணலாகட்டும், சலங்கை ஒளி ஆகட்டும், இல்லை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மகாநதி ஆகட்டும், நம்ம குணாவாகட்டும், இந்த மாதிரி படங்கள்லாம் யாராவது வந்து நடிக்க முடியுமா? எத்தனை கதாபாத்திரங்கள் எடுத்து நடிச்சிருக்கிறாரு. அப்புங்கிற மாதிரி இப்படி ஒரு கால் வந்து கம்மியான ஒரு குட்டையான ஆளாக வந்து பல வருடங்களுக்கு முன்னாடி, இன்னைக்கு கிராஃபிக்லாம் வந்துடுச்சு. அப்போ எவ்வளோ கடுமையாக உழைச்சிருப்பார், எவ்வளோ வந்து எஃபர்ட் போட்டிருப்பார். ஒவ்வொரு படத்துக்குங்க தம்பி, அது ஆளவந்தான் ஒரு படம் நடிக்கிறாரு, அது ஓடிச்சா ஓடலையாங்கிறது அப்புறம். அந்த படத்துக்கு அவர் எடுக்கிற எஃபர்ட்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? ஒரு நடிகன்னா அது வந்து அவர் நிரூபித்து காட்டின ஒரு நடிகன் கமலஹாசன். அவருக்கு வந்து நடிக்கும்போது வந்து நடிக்கிறது தெரியுமா? நடிக்கிறது தெரியாமல் நடிக்கிற நடிகன் தான் கமலஹாசன். ஒரு மெத்தட் ஆர்டிஸ்ட். அதாவது வந்து கமலஹாசன் மாதிரி ஒரு நடிகன் உண்டா அப்படின்னு நம்ம பேசிட்டோம். இந்த நூற்றாண்டில் வந்து ஒரு சிறந்த நடிகன் அப்படின்னா கமலஹாசன் தான்.